வணக்கம் தலைமையிலே. 426 பயணிகளுடன் கடத்தப்பட்ட பாகிஸ்தானின் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ஜாபர் ரயில் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி தங்களுடைய உயிர் போகும் என்று தெரிந்துமே இந்த பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண், பயங்கரவாதத்தின் ஏற்றுமதி தலைநகரம் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடும் இந்த பலுசிஸ்தான் போராளி குழுவிற்கு எனது வாழ்த்துக்கள். அந்த பலுசிஸ்தான் மக்களின் கோரிக்கை, நீண்ட வருட கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றும் எனது வாழ்த்துக்கள். ஒரு முழு ரயில் கடத்தப்படுவது பாகிஸ்தானில் இது முதல் முறை. உலக முழுவதுமே எடுத்துட்டாலுமே ரயிலை கடத்தினது, முழு ரயிலை கடத்தினது விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா ரயிலை கடத்துவது ஒரு முட்டாள்தனம். நிச்சயமாக அதிரடிப்படை அதை மீட்டுருவாங்க, எந்த சந்தேகமே அதில் வேண்டியதில்லை. ஒரு ஆகாய விமானத்தை கடத்துறாங்க அப்படின்னா ஆகாய விமானம் வானத்தில் இருக்கும், அதில் மேல் குடிமக்கள், மேல்தட்டு மக்கள் தான் பயணிப்பாங்க. அப்போது அது கடத்தினா அந்த கோரிக்கை செவி சாய்க்கப்படும் அந்த அரசுகளால். ஆனால் ரயில் அப்படி இல்லை. ரயில் பல பெட்டிகளாக இருக்கும். எல்லா பெட்டியுமே கையகப்படுத்துறது போராளி குழுவால் முடியவே முடியாது. நிச்சயமாக அதிரடிப்படையினர் விரைவில் அதை மீட்டுருவாங்க, எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த பலுசிஸ்தான் போராளி குழுவினுடைய கோரிக்கை, அவர்களுடைய சத்தம் உலகம் முழுவதும் போயிருக்குங்கிறது தான் இதில் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இந்த ரயிலை கடத்தது என்னுடைய வயசில் இருக்கவங்களும் தெரியும். முதல்ல ஒரு பழைய ஆங்கில திரைப்படம் இருக்கும், 5 Man Army, கிடைச்சா பாருங்கள், நல்ல படம். அதையும் இதையும் ஒரே மாதிரி தான் கடத்திருக்காங்க. ஒருவேளை படத்தை பார்த்துருப்பாங்களேன்னு நினைக்கிறேன். யார் இதை கடத்தியது? BLA அப்படிம்பாங்க, பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, பலுசிஸ்தான் போராளி குழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நிச்சயமாக இவங்க போராளிகள் தான் என்னுடைய பார்வையில். ஆனால் இங்கே நிறைய பேர் எப்படி பேசுகிறாங்கன்னா, அவங்க ஏதோ தீவிரவாதிகள் போலவும் பாகிஸ்தான் ஏதோ நல்ல நாடு போலவும் பேசிகிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே பயங்கரவாதத்தை ஏற்றுமதி பண்ணுவதில் நம்பர் 1 இடத்துல இருக்குது பாகிஸ்தான் தான் வரும். இந்த BLA இவருடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 1000 பேர்த்துக்கு குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த போராளி குழுவினர் ஆயுதத்தோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆதரவு தருவது யாருன்னா, முதல்ல பலுசிஸ்தான் மக்கள் இந்த குழுவிற்கு மிகுந்த ஆதரவு மானசீகமாக தராங்க. வெளியிருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஆதரவு தராங்க. இந்தியா தொடர்ந்து மறுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் அது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லுது. இந்தியாவுடைய உளவமைப்பான தான் பலுசிஸ்தான் போராளி குழுவிற்கு தேவையான அனைத்து பண உதவிகள், பிற உதவிகளை முழு மூச்சை செய்கிறாங்க. அவங்க பலுசிஸ்தானை தனியாக பிரிக்கணும்னு சொல்லி இந்தியா கங்கணம் கட்டி செயல்படுதுன்னு சொல்லி பாகிஸ்தான் குற்றச்சாட்டு ஒன்று. இரண்டாவது ஆப்கானிஸ்தானுடைய எல்லையோரம் இருக்கிறது தான் பலுசிஸ்தான். ஆப்கானிஸ்தான் ஆயுத பயிற்சிகளையும் ஆயுதங்களையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க பாகிஸ்தானில். அநேக பலுசிஸ்தான் போராளி குழு தலைவர்கள், அந்த போராளி குழுவினர் காயம்பட்டால் இந்தியாவில் தான் சிகிச்சை எடுக்கிறாங்கன்னு ரொம்ப நாள் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா நம்ம தொடர்ந்து மறுத்துட்டு வரோம். இந்த பலுசிஸ்தான் குழுவினர் யாரை எதிர்த்து போராடுறாங்கன்னா, இந்த ஆக்கிரமிப்பு பயங்கரவாத நாடான பாகிஸ்தான் இராணுவத்தையும் அதே சமயத்தில் சீனாவுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையில் இருக்கிறது பலுசிஸ்தான். இதில் 1.5 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஒரு வறுமையான பகுதி. பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அவங்களை வஞ்சகம் பண்ணி மிக வறுமையாக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இயற்கை பொருட்கள், ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் அந்த பகுதியில் ஏராளமாக கிடைக்கும். காப்பர், தாமிரம், இயற்கை எரிவாயுக்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் அங்கே இருக்கு. அதனால சீனா அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அங்கிருக்க இந்த செல்வங்கள் எல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய கோபம் பலுசிஸ்தான் மக்களுக்கு. தொடர்ச்சியாக நீண்ட காலமாக சீனா மீதும் குறிவைத்து, சீனா மீதும் பாகிஸ்தான் இராணுவத்தினர் மீதும் அவங்க தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பலுசிஸ்தான் எங்களுக்கு தனி நாடாக வேணும், நாங்கள் தனி நாடாக இருந்தோம், பாகிஸ்தான் சுதந்திரம் அடையும் போது அத்துமீறி எங்களை ஆக்கிரமிப்பு செய்து பாகிஸ்தான் மாற்றிட்டாங்க, நாங்கள் தனி நாடாக வேண்டும் என்பது தான் அவங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. அநேக போராளி குழுக்கள் அங்கே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான முதல் போராளி குழு இந்த BLA, பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இவங்களை யாரெல்லாம் தீவிரவாத நாடுகள்னு சொல்லி பட்டியலிட்டு இருக்காங்கன்னா,
பாகிஸ்தான், ஈரான், சீனா, அமெரிக்கா, இங்கிலாந்து, யூரோப் யூனியன் மற்றும் யுனைடெட் நேஷன் யூஎன் இவங்கெல்லாம் வந்து இந்த பிஎல்ஏவை தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி பட்டியலிட்டிருக்காங்க. இந்தியா அவர்களை அந்த பட்டியலில் சேர்க்கவில்லை. இப்போ இவங்களோட நீண்டகால கோரிக்கை, பிஎல்ஏவோட நீண்டகால கோரிக்கை தனிநாடு, பலுசிஸ்தான் என்ற தனிநாடு. இந்த ரயிலை கடத்தின இப்போ இந்த தற்காலிகமான கோரிக்கை வந்து பாகிஸ்தான் இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட பலுசிஸ்தான் அரசியல் கைதிகள், மக்கள்கள், காணாமல் போனவர்கள் எல்லாமே உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், 48 மணி நேரத்தில் விடுதலை செய்ய வேண்டும் கோரிக்கையோட இந்த ரயிலை வந்து கடத்திக்கிறாங்க. இந்த ஜாபர் எக்ஸ்பிரஸை ஏன் இவங்க குறி வச்சாங்கன்னா, இந்த ஜாபர் எக்ஸ்பிரஸில் தான் பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், பாகிஸ்தான் உளவுத்துறையினர் இவங்க அதிகமாக பயணம் செய்கிறது. அதனால தான் இதை வந்து குறிவைத்து இதை பிடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறது இவங்கள போராளி குழுக்கள் நான் சொல்லுவேன். இது பலுசிஸ்தான் கட்டாவிலிருந்து பெஷாவர் நோக்கி போகக்கூடிய ரயில் 1600 கிலோமீட்டர் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ரயில் 30 மணி நேரம் பயணிக்கும். 30 நிலையங்களில் நின்று போகக்கூடியது. அன்றைய நிலைமைக்கு 426 பயணிகள் சீட், அதாவது டிக்கெட் விற்பனையாயிருக்கு. அதை வச்சு தான் சொல்கிறாங்க 420 பயணிகள் அதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலைல 9 மணிக்கு கட்டாவிலிருந்து கிளம்பிச்சு இந்த ட்ரெயின். ஒரு மதியம் 1:30 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை 1:30 மணிக்கு 160 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கும். அந்த கட்டாவிலிருந்து 160 கிலோமீட்டர் தாண்டி போன இடத்துல தான் இந்த ரயில் போயிட்டு இருந்தது. மலை பிரதேசம், அது போலான் பாஸ் அப்படிம்பாங்க, மலை பிரதேசம். அதில் வந்து குடைஞ்சு அந்த ரயில் பாதை போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி போகிற ரயில், அதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஊட்டி ரயில் பாதை வந்து ஒரே ஒரு ரயில் பாதை, சிங்கிள் ட்ராக் தான் போட்டிருப்பாங்க. இதில் 2 பாதை இருக்கும். ஒரு பாதையில் போகலாம், ஒரு பாதையில் வரலாம். அந்த மாதிரி ரயில் மலைகளுக்கிடையே மிக அழகாக ஆங்கிலேயர்கள் செய்து கொடுத்த ரயில் பாதை அது. அன்றைய காலத்தில் ஆங்கிலேயர் செய்து கொடுத்தது. அதில் ஒரு குகைக்கு கிட்ட போகும்போது, குகைக்குள்ளே போகும்போது அந்த ரயில்வே தண்டவாளம் வெடி வைத்து தகர்க்கப்பட்டது. அந்த ரயில் ஓட்டுநர் வந்து திரும்ப எப்படியா அதுக்குள்ளே ஓட்டி திரும்ப போயிடலான்னு முயற்சிக்கும் போது, அப்போ வேகத்தை குறைச்சி தான் ஆகணும். அந்த பகுதியில் வேகம் குறைஞ்சி தான் போகும். தண்டவாளம் தகர்க்கப்பட்டு இன்னும் வேகம் குறையும் போது அதில் இந்த போராளி குழுவினர் ஏறி ரயிலை வேகம் குறைக்கிறதால இந்த டிரைவரை வந்து முதல்ல சுட்டாங்க. இப்போ அவர் செத்துட்டார், காயத்தோடு இருந்தார். இப்போ அவர் மரணம் அடைஞ்சார். அந்த ரயிலை கைப்பற்றி குகைக்குள்ளே நிற்க வச்சிட்டாங்க. அது குகைக்குள்ளே நிற்கிறதுனால அந்த குகைப்பகுதி, மலைப்பகுதி மேலே ஏறி பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் போகிறது கஷ்டம். பார்த்தா சுற்றுவாங்க. அதே போல் போராளி குழுவினர் நிறைய பேர் வந்து தற்கொலை குண்டுகளை தங்கள் உடம்பு பூரா கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ரயில் பெட்டியிலும், மொத்தம் 9 ரயில் பெட்டிகள் இருக்குது, 9 ரயில் பெட்டியிலும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் இப்போ வரைக்கும் அதை மீட்பது பாகிஸ்தானுடைய அதிரடி படைக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 426 பேர்த்தை கடத்தினாங்க. இதில் 212 பேர் பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், உடல் நோய்பட்டவர்கள் எல்லாம் அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க. நான் இதனால தான் சொல்கிறது, போராளி குழுக்கள் வேற, பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்கள் வேற. பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்களுக்கு, ஹமாஸ் போன்றவர்களுக்கு பெண்களும் குழந்தைகளும் தான் இலக்காக இருக்கும். நான் அதனால தான் இந்த பலுசிஸ்தான் இவர்களை நான் போராளி குழுன்னு தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இங்கே யாரும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி காணோம். 212 பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவங்களை அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து மாறு தட்டிட்டு இருக்காங்க, நாங்கள் போய் கைப்பற்றணும் சொல்லி. அவனுக்கு எந்த கைப்பற்றலும் பண்ணலை. அவர்களே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரயில்வே தண்டவாளம் வழியாகவே அவங்க நடந்து போய், வெறுமனை நடந்து போய் அடுத்த ரயில்வே ஸ்டேஷனை போய் அவங்க அடைஞ்சு அவங்களாம் இப்போ பத்திரமா இருக்காங்க. இப்போது போராளி குழுவினர் கைவசம் 214 பேர் பணைய கைதிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அதில் பெரும்பான்மை ஆனவர்கள் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள், உளவுத்துறையினர். அதில் கொஞ்சம் பேர்த்த அந்த போராளி குழுவினர் சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லப்படுது. இவங்க தொடர்ச்சியாக பல வருஷமாக மக்களுக்கு அந்த பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராகவும் சீனாவுடைய ஆக்கிரமிப்பு, சீன ஆட்களுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுவரைக்கும் வந்து சின்ன சின்ன வகை தாக்குதல் நடத்துனாங்க. தற்கொலை தாக்குதல், பெண்கள் தற்கொலை தாக்குதல். கிட்டத்தட்ட இப்போ வந்து இவங்க ஹமாஸை மீறி தற்கொலை தாக்குதலை மீறிடுவாங்கன்னு சொல்லி இந்த பிஎல்ஏ அது சொல்லப்படுது. தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவது, சிறிய
அளவில் வெடிகுண்டு வைப்பது, துப்பாக்கி சூடு நடத்துவது, பைப்லைன் அந்த பக்கம் போகிற பைப்லைன்லாம் உடைப்பது தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தியது பிஎல்ஏவுக்கு இதுதான் முதல் முறை. பாகிஸ்தானுடைய உளவுத்துறை மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரயிலையே இதுக்கு முன்னாடியே சில தடவை அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தண்டவாளத்தை தகுத்திருக்காங்க, ரயில் போக்குவரத்தை இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ரயில் போகிறனால தான் இந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் சீன ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த ரயில் வழியாக வந்துக்கிட்டு இந்த இயற்கை வளங்களை சுரண்டிட்டு அந்த ரயிலில் போகிறாங்கன்னு ஒரு கோபத்தில் தான் அந்த ரயிலை தாக்கிடுது. பாகிஸ்தான் உளவுத்துறையுடைய மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிஎல்ஏ பெரிய தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் இந்தியா மீது குற்றச்சாட்டு நடத்துவது பாகிஸ்தானுடைய வேலையாகவே இருக்கும். கொஞ்சம் மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்த பிஎல்ஏ இந்த பலுசிஸ்தானுடைய மக்கள் தொகை வெறும் 1.5 கோடி பேர் தான். 10 லட்சம் பேரை, 1 அல்ல 2 அல்ல 1 லட்சம் அல்ல, 10 லட்சம் பலுசிஸ்தான் மக்களை அந்த போராளிகளை ஒடுக்கிறேன் என்ற பெயரில் 10 லட்சம் பேர்த்த கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அறிவிப்பு சொல்லுது. அதாவது அது பாகிஸ்தான் ஒத்துக்கலை, வெளிநாட்டு ஆய்வாளர்கள் பத்திரிகையாளர் சொல்கிறாங்க 10 லட்சம் பேர்த்து கொண்டிருக்கான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு இன அழிப்பு பாருங்களேன். அப்படி சொல்லப்போனால் பலுசிஸ்தான் மக்களில் 10ல் 12ல் ஒருத்தர் அவங்க கொண்டிருக்காங்க. யாருமே இதை பற்றி மூச்சுடுற மாதிரியே காணும். காஷ்மீரில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலே, அதாவது காஷ்மீரில் ஒரு பயங்கரவாதியை நம்ம இந்திய இராணுவம் சுட்டு கொன்னாலோ இல்லை காயப்படுத்தினாலோ அந்த வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கின்ற அப்துல்லாக்கள், இங்கே இருக்கும் சீமான் போன்றவர்கள் இந்த 10 லட்சம் மக்களை கொன்றதுக்காக ஏதாவது பேசுகிறாங்களா, கண்டனம் தெரிவித்தாங்கன்னு கிடையவே கிடையாது. அவங்களுமே தங்களோட சுதந்திரத்துக்கு தானே போராடுறாங்க. பலுசிஸ்தான் மக்கள் சுதந்திரத்துக்கு தான் போராடுறாங்க. வேற என்னத்துக்கு போராடுறாங்க? மிகுந்த ஏழை மக்கள் தங்கள் செல்வங்கள் பாகிஸ்தானால் சீனாவால் சுரண்டப்படுது, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் சொல்லி போராடுறாங்க இல்லையா? 10 லட்சம் பேர்த்த கொண்டிருக்காங்க. எந்த அப்துல்லா அதுக்காக குரல் கொடுத்தாங்க? எந்த ஒவைசி குரல் கொடுத்தார்? எந்த சீமான் குரல் கொடுத்தார்? யாருமே இல்லை. மிக 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 அப்பாவி மக்கள் அவங்க. அந்த பிஎல்ஏ வெறும் 1000 வீரர்கள் தான் இருக்காங்க. பாகிஸ்தானை ஒப்பிட்டு பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக இந்த ரயிலை கடத்தினதை 100க்கு 100% இன்றோ நாளையோ வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒடுக்கிடுவாங்க பாகிஸ்தான். அந்த அளவுக்கு படைபலம் உள்ள மூர்க்கத்தனமான நாடு. நம்ம அந்த போராளி குழுவிற்கு, அந்த மக்களுக்கு 10 லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட அந்த பரிதாபமான மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமையாக நினைக்கிறேன். நிச்சயமாக இதில் அந்த ரயில் கடத்தினதில் அவர்களால் நிரந்தரமாக அந்த ரயிலை கடத்தி வைக்க முடியாது. அவருடைய கோரிக்கையுமே வெற்றி பெறாது. நிச்சயமாக கோரிக்கை வெற்றி பெறாது. பாகிஸ்தான் மூர்க்கத்தனமாக முறியடிப்பாங்க. அந்த ரயிலுக்குள்ளே இருக்கவங்க செத்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, ரயிலையே வெடி வச்சு தகர்த்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அவருடைய படை வீரர்கள், அந்த கமாண்டோ படை வீரர்கள் நிச்சயமாக அந்த ரயிலை ஒன்றுமே எல்லாம் பண்ணிடுவாங்க. அந்த எல்லா பிஎல்ஐ வீரர்களும் கொன்றுவாங்க. என்றாலுமே அவருடைய அந்த குரல், எளிய மக்களின் குரல் இன்னைக்கு உலகம் பூரா கேட்குது. பலுசிஸ்தான் என்ற ஒரு நாடு சுதந்திரம் கேட்குறாங்க. 10 லட்சம் பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் உலக நாடுகள் பூராமே இந்த செயல் இந்த ட்ரெயினை கடத்தினது கொண்டு போய் சேர்த்துருக்கு. அது அந்த வகையில் அவருடைய நோக்கம் நிறைவேறிக்குன்னு சொல்லுவேன். நிச்சயமான எனது பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். விரைவில் அவர்களுக்கான தனிநாடு கிடைக்கும் தான் என்னோட ஆசை. அதே போல் பாகிஸ்தான் 2ஆக பிரிந்து பலுசிஸ்தான் என்ற நாடு உருவாவது தான் எதிர்கால இந்தியாவிற்கு மிகவும் நல்லது என்று தெரியும் எனக்கு. இந்தியாவுக்கு நல்லது, அது நிச்சயமாக தோன்ற வேண்டும் என்றும் என்னுடைய ஆசை. நன்றிகள்.